வெல்கம் டு புகழாக்கம் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் 2A வந்து ஜூலை மாசம் லாஸ்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போது. செப்டம்பர் மாசம் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ண போறோம். ஸோ அந்த எக்ஸாம் வந்து பேட்டர்ன்ஸ் என்ன, சிலபஸ் என்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்போம். டிபார்ட்மெண்ட் வைஸ்க்கு யாரெல்லாம் போனா சொல்லுங்க. ஸோ அவங்க எல்லாமே டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் 2A வந்து எழுதலாம். அந்த எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு என்ன நம்ம பார்த்தோம்னா, எக்ஸாம் வந்து இரண்டு விதமா வந்து நம்ம வந்து எழுதுவோம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு எழுதுவோம். போன வருஷம் வரையும் இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இந்த வட்டம் இன்டர்வியூ பத்தி எதுவுமே வந்து டிஎன்பிசி வெப்சைட்ல சொல்லல. இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி குரூப் 4 படிச்சிருக்காங்களோ அதுல என்ன எக்ஸாம் பேட்டர்ன் இருந்துச்சோ, என்ன சிலபஸ் இருந்துச்சோ, அந்த சிலபஸ் தான் நம்ம வந்துட்டு டிஎன்பிசி 2A ப்ரிலிம்ஸ்ல வந்து நம்ம வந்து எழுதுவோம். பாத்தீங்கன்னா இந்த ஜெனரல் தமிழ்ல இருந்து 100 கொஸ்டின்ஸ், ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து 75 கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டில இருந்து 25 கொஸ்டின்ஸ் எழுதுவோம். இந்த 200 கொஸ்டின்ஸ் மொத்தம் டோட்டல் 200 கொஸ்டின். இந்த 200 கொஸ்டின் எப்படி எழுதுவோம்? அப்ஜெக்டிவ் டைப்ஸ்ல தான் நம்ம எழுதுவோம். அதாவது கொஸ்டின் கொடுத்து ஆப்ஷன்ஸ் கொடுத்து அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 200 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 1.5 மார்க்ஸ். ஸோ டோட்டல் வந்து 300 மார்க்ஸ்க்கு நம்ம வந்து எழுதுவோம். எவ்வளவு நேரம் எழுதுவோம் அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு வந்து நம்ம எழுதுவோம். நெக்ஸ்ட் மெயின்ஸ் அப்படின்னு நம்ம போகும்போது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப்ஸ்ல எழுதுவோம். கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு நம்ம வேற மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப்ஸ்ல எழுதுவோம். இது வந்து எத்தனை மார்க் கேட்பாங்க அப்படின்னா 100 மார்க்குக்கு கேட்பாங்க. 3 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து எழுதுவோம். 2A மெயின்க்கும் வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுவோம். இதுல வந்து 40 மார்க் வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2ல வந்துட்டு ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்றது. ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து நம்ம எப்படி 300 மார்க்ஸ்க்கு நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எழுதுவோம். 3 ஹவர்ஸ்க்கு எழுதுவோம். டிஸ்கிரிப்டிவ் டைப்ஸ்ல தான் இருக்கும் ஃபுல்லா ஜெனரல் ஸ்டடீஸ். நெக்ஸ்ட் 2Aக்கு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு அடுத்து நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா ஜெனரல் தமிழ், ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இந்த ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து இந்த வருஷத்துல தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த இதுல வந்துட்டு தமிழ் ஜெனரல் தமிழ் எழுதிக்கலாம், இல்ல இங்கிலீஷ் எழுதிக்கலாம். பிலிம்ஸ்லயும் அப்படிதான் ஜெனரல் தமிழ் எழுதிக்கலாம், இல்ல இங்கிலீஷ் எழுதிக்கலாம். அது வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணி அதுல இருந்து எழுதிக்கலாம். இப்ப தமிழ் அப்படின்றது இங்கிலீஷ், ஜெனரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ்ல வந்து மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ்? 60 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து மொத்தம் 100 கொஸ்டின்ஸ்கள் வந்து கேட்க போறோம். 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்றதுல 40 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுலயும் டோட்டல் 200 கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 1.5 மார்க்ஸ் படி 300 மார்க்ஸ்க்கு நம்ம வந்து 3 ஹவர்ஸ்க்கு வந்து எழுதுவோம். ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ப்ரிலிம்ஸ்ல தமிழ் சிலபஸ் அப்படின்றது பார்ப்போம். அந்த தமிழ் சிலபஸ்ல வந்து பார்த்தோம்னா 3 விதமா பகுதி A, பகுதி A, E அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்க இலக்கண பகுதிகள், அந்த இலக்கண பகுதிகள்ல இருந்தும் இலக்கியம், அதாவது திருக்குறள், அறநூல்கள், 10 பாட்டு, 11 கணக்கு நூல், 5 ஐஞ்சிற்காப்பியம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இதுல இருந்தும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், தமிழ் அறிஞர்கள் கவிதைகள் எழுதியவர் யாரு, புது கவிதைகள் எழுதியவர் யாரு, உரைநடைகள் எழுதியவர், இந்த மாதிரி தமிழுக்காக உழைத்தவர்கள், தமிழ் தொண்டுக்காக உழைத்தவர்கள் யாரு, இவங்களை பத்தி எல்லாமே வந்துட்டு இந்த தமிழ் பாடத்துல வந்து படிப்போம். ப்ரிலிம்ஸ்ல வந்து தமிழ்ல இருந்து படிப்போம். ரெண்டாவது ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட். ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்க வந்து அறிவியல், பொது அறிவியல் இருந்து அடுத்த நடப்பு நிகழ்வுகள், இந்தியன் புவியியல் இருந்து ஆட்சியல், இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு, சமூக அரசியல், தமிழகத்தின் வளர்ச்சி, நிர்வாகம். அதுல வந்து ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி அப்படின்னா சுருக்குதல், மீட்போமா, மீட்சிமா, தனி வெட்டி, கூட்டு வெட்டி, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதுவோம். இது ஃபுல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து எஸ்எல்சி புக்ல வந்துட்டு 12th வரையும் நம்ம வந்து படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2க்கும் 2Aக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எப்படி கேட்பாங்க அப்படின்னா சிலபஸ்ல பார்த்தோம்னா தேர்வு திட்டம் அப்புறம் பாடத்திட்டம் அப்படின்னு 2 விதமா கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாடத்திட்டம்ல இருக்கிற தலைப்புகள் வந்து நம்ம வந்து படிக்கணும். தற்கால நிகழ்வு, சமூக பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் தொடர்பானது, இந்திய பொருளாதாரம் தொடர்பான, அறிவியல் தொழில்நுட்பம், கலையும் பண்பாடு, அடுத்த சமூக பொருளாதாரம், பெண்களுக்கு நம்மளுக்கு கொடுத்த இது திட்டங்கள், அது இதுன்னு அதுக்கப்புறம் திருக்குறள்ல இருக்கிற அது, இந்த மாதிரி இந்த இதுல இருக்கிறதுல இருந்து ஒரு பேராகிராஃபா கொடுப்பாங்க. அந்த பேராகிராஃபை நம்ம வந்து ஆங்கிலத்துல கொடுப்பாங்க, தமிழ்ல எழுதுற மாதிரி இருக்கும், இல்ல தமிழ்ல கொடுப்பாங்க, ஆங்கிலத்துல எழுதுற மாதிரி இருக்கும் தேர்வுல. இல்ல அந்த பேராகிராஃபை கொடுத்து பெரிய பேராகிராஃப் கொடுத்து சின்னதா எழுத சொல்லலாம். இல்ல பேராகிராஃப்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டு எழுத சொல்லலாம். நம்மளுக்கு வந்து கடிதங்கள் வந்து அதுல இருந்து எழுத சொல்ற மாதிரி தான் இந்த மாதிரி வந்து தேர்வு திட்டத்துல இருக்கும். நெக்ஸ்ட் மெயின்ஸ் 2 ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்துட்டு மொத்தம் வந்துட்டு ஒரு 7 தலைப்பு கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு 7 தலைப்பு கீழே ஒவ்வொரு டாபிக்ஸா கொடுத்துருப்பாங்க. குரூப் 2A அப்படின்றதுல ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஒரு 5 தலைப்பு கொடுத்து அது கீழே வந்து டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு. இப்போ இந்த 2ல பாத்தீங்கன்னா இந்தியால வச்சு இந்தியா, தமிழ்நாடு இது ஃபுல்லா வந்து கேட்பாங்க. 2A அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுல தமிழ்நாட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து அதுல இருந்து டாபிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தின் நவீன வரலாறு, தமிழ் சமூகம், பண்பாடு, பாரம்பரியம்ல இருந்து ஒரு 30 மதிப்பெண்களுக்கு கேட்பாங்க. இது தமிழகத்தின் நவீன வரலாறுல இருந்து 40 மதிப்பெண்கள். இது வந்து 2ல டிஸ்கிரிப்டிவ் டைப்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் 40 மதிப்பெண்கள். தமிழ் சமூகம் பண்பாடுல இருந்து ஒரு 30 மதிப்பெண்கள். இந்தியாவில் சமூக பிரச்சனைகள் தமிழ்நாட்டின் குறிப்புடன் இதுல வந்து 50 மதிப்பெண்கள். வளர்ச்சியில் அறிவியல் தொழில்நுட்பம்ல இருந்து 40 மதிப்பெண்கள். இந்திய அரசியலமைப்பு, அரசியல் மற்றும் ஆளுகை தமிழ்நாட்டிற்கு இதுல இருந்து ஒரு 60 மதிப்பெண்களுக்காக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுல வந்து சிலபஸ்லயே இது கூட்டிருப்பாங்க. இந்த டாபிக்ல இருக்கு
இதுக்கு கீழே இருக்கிற டாபிக்ல இருந்து இவ்வளவு மார்க்குக்கு நாங்க கொஸ்டின்ஸ் கேட்போம்னு சொல்லி அந்த சிலபஸ்ல வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இந்தியன் புவியியல், சுற்றுச்சூழல், பல்லுயிர் பெருக்கம், இதுல இருந்துலாம் வந்துட்டு ஒரு 40 மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தமிழ்நாடு பற்றிய குறிப்புகள், இந்திய பொருளாதாரம், இதுல இருந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் இதுல எல்லாமே கேட்பாங்க. இப்போ 2A அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த டிகிரி ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து இது ரெண்டுமே வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸ் தான். ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல ஃபுல்லாமே வந்துட்டு தமிழ்நாட்டை பத்தி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படும். இந்த இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் நவீன வரலாறு 2லயும் நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டின் நவீன வரலாறு, தமிழ் சமூகம், பண்பாடு, பாரம்பரியம், இதுல இருந்து 20 வினாக்கள் கேட்பாங்க. இதுல இருந்து சில டாபிக்ஸ் வந்துட்டு அதுல என்ன இருக்கோ அதே தான் சேர்ந்த இதுல இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாநிலங்களின் நிர்வாகம் 30 மார்க்குக்கு, வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் 15 மார்க்குக்கு, தமிழ்நாடு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள் 20 மார்க்குக்கு, தமிழ்நாட்டின் புவியியல், தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழல், உயிர்ப்பன்மை மற்றும் பேரிடர் மேலாண்மையில இருந்து ஒரு 15 மார்க்குக்கு கேட்பாங்க. தென் நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த தமிழ் 2ல இருந்து ஜெனரல் ஸ்டடிஸ், அதுக்கப்புறம் தமிழ், அதுக்கப்புறம் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசன் கேட்பாங்க இல்லையா. அந்த ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்து 40 கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லியிருந்தோம். இந்த 40 கொஸ்டின்ஸ் அப்படின்னா அந்த அனலாக், கிளாசிபிகேஷன், கோடிங் அண்ட் டிகோடிங், இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஒரு எண்கள் கொடுத்து அந்த எண்கள்ல மிஸ்ஸிங் ஆன எண்கள் என்ன வரும் அப்படின்னு கேட்கலாம். இல்ல அடுத்து எந்த எண் வரும் அப்படின்னு கேட்கலாம். டைஸை சுத்தி எண்களை கொடுத்து இந்த சைடு இந்த எண்கள் இருக்கு, அந்த சைடு எந்த எண்கள் வரும் அப்படின்னு கேட்கலாம். பிளட் ரிலேஷன்ஸ் கேட்கலாம். வேர்டு கொடுத்து அல்பபெட்டிக்கல் வேர்டு கொடுத்து அந்த வேர்டு மாதிரியே இன்னொரு வேர்டு கொடுத்து அதுல என்ன மாதிரி வரும் அப்படின்னு கேட்கலாம். இப்போ வந்து நம்ம ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, இவர் ஒருத்தர் படத்தை பார்த்து இவரோட இது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த இது கொடுக்கலாம். இந்த மாதிரி வரும். இதுல வந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த இது வந்து ஈஸியா நம்ம வந்து ஸ்கோர் பண்ற இதுவும் கூட. ஆனா என்ன, இதுல வந்து டைமும் கொஞ்சம் வந்துட்டு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் வந்துட்டு இது வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து சால்வ் பண்ணி வேமா போடுற மாதிரி இருக்கும். இந்த 2Aல நெக்ஸ்ட் தமிழ் அப்படின்றது ஒண்ணு வரும் பாத்தீங்களா. தமிழ் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 60 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அந்த தமிழ்ல. அந்த 60 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா தமிழ். அந்த தமிழ் வந்து இலக்கண பகுதி அப்படின்றது நம்ம படிக்கும் இல்லையா. அந்த இலக்கண பகுதியில என்ன இருக்குதோ அதே தான் இங்க வந்து தமிழ் 2Aல மெயின்ஸ்ல வந்து நம்மளுக்கு தமிழ்ல இருக்கும். அந்த இலக்கண பகுதிகளை நம்ம அந்த ப்ரிலிம்ஸ்ல நல்லா படிச்சுட்டாலே அது வந்து நம்ம மெயின்ஸ்க்கும் நல்லா எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்துட்டு ப்ரிலிம்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா படிக்கணும்.